எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, மணலூர்பேட்டையில மசூதி இருக்கு பாத்தீங்களா? அது வந்து சித்தப்பட்டினமும் இந்த மசூதி, அப்ப இந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, தாங்கல் போற வழி, இந்த ஜங்ஷன் மாதிரி ஒரு இடம். இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, அங்க குப்பை வந்து இருக்கு, அதிகமா கொட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்த சில நண்பர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இதே மாதிரி ஒரு 10 நாளுக்கு மேல குப்பை இல்லாம இருக்காங்க, ஸ்மெல்லு வருது அதிகமா, ஒரு மாதிரியா புழுவெல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஸ்கூல் பசங்க இப்படி போயிட்டு வர்றதால ஸ்கூல் பசங்க போகும்போது வரும்போது அந்த மூக்கை மூடிக்கிட்டு கச்சி வச்சு மூக்கை மூடிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நைட் ஆனா ஒரு 7 மணிக்கு மேல ரொம்ப காத்து அதிகமாக ஸ்மெல்லு பயங்கரமா இருந்தா இங்க இருக்க ஒரு 10-15 வீட்டுக்காரங்க கேட்டதுக்கு ஆமாங்க உண்மைதான் நாத்து அதிகம் சொன்னாங்க. சரி நம்மளும் குப்பை எப்படி நாவரும் அப்படின்னு நம்பாம சரி குப்பை கிட்ட போயிடலாம் தான் போனோம். போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாறுது, ரொம்ப நாறுது. என்னால கிட்ட போய் இது பண்ண முடியல. வேற வழி இல்லாம தான் சரி போட்டோ வாங்கவே போதும். ரொம்ப பயங்கர இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க டெய்லியும் போயிட்டு வராங்க, காலையில போறாங்க மட்டும் ஈவினிங் வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லாரியோ ஏதோ வண்டியோ வச்சா கூட இந்த குப்பை பக்கம் தான் ஒதுங்கி வர மாதிரி இருக்கு. செம்ம கவுல் அடிக்குதுங்க வந்தாவே. இந்த இடத்துல இங்க இப்ப கூட ரீசெண்டா ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி கூட மணலூர்பேட்டையில இருந்து குப்பை அள்ளுற அந்த வண்டி போயிடுச்சு. ஆனா என்ன காரணம் தெரியல அல்லாம போடுறாங்க. விசாரிச்சா மணலூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி வந்து சொத்து வரியெல்லாம் வசூல் பண்ணணும், அதனால தூய்மை பணியாளர் எல்லாமே அந்த வசூல் பண்ற வேலைக்கு போயிட்டாங்க, அதனால அள்ள முடியல மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இது மணலூர்பேட்டையில கேட்டா சித்தப்பட்டணும்னு சொல்றாங்க, சித்தம்மான்னு கேட்டா மணலூர்பேட்டை சொல்றாங்க. ஏதோ ஒரு ஊர் இருந்துட்டு போட்டோம், 2 ஊர் மக்களும் வரி பணம் கட்டுறாங்கல்ல, 2 ஊர்லயுமே தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, ஆட்கள் பற்றாக்குறை இல்லைல்ல, அவங்க வேலையை அவங்க செய்ய விடாம வரி வசூல் பண்ண அனுப்பிக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் அடிப்படை தானே. தண்ணி, இந்த குப்பாடுறது, சுற்றுச்சூழல் தானே, இது ஈஸியா பண்ணலாம். இதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை காரணமும் காட்ட முடியாதுல்ல. இந்த சித்தப்பட்டம் ஊராச்சும் சரி மணலோட பேரும் சரி 2 இடத்துலயுமே தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. இது நீ டெய்லியும் பண்ற வேலை தான், ஒரு 10 நாள் பண்ணாம ஸ்கிப் பண்றீங்கன்னா காரணம் தெரியல. இப்ப நாறுது. அப்படியே ஸ்கூல் பசங்க யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப எனக்கே ரொம்ப ஸ்மெல்லு முடியல. கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு. இது சித்தப்பட்டினம் மலனூர்பேட்டைங்க. இங்க ரொம்ப காலமா இருக்குது இந்த குப்பைங்க. ஒரு 6 மாசமா கிடக்குது இந்த குப்பை. எங்க இருக்கிறவங்களோ நாய் செத்தாலோ வாத்து செத்தாலோ எந்த குப்பையா இருந்தாலும் கோழி முடி வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் எடுத்து வந்து கொட்டிட்டு போறாங்க. இங்க ஒரே நாத்தமா இருக்குது. இந்த பக்கத்துலதான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் நடந்து போகணும். ஒரே மூக்குல கச்சி போச்சுக்கிட்டு நாத்தத்தை தாங்க முடியாம போறாங்க. இதனால பக்கத்துல குடியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் நோய் வர்றது. அதனால இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி அகற்றணுங்க. டீச்சர்ஸ் கூட சாருங்க கூட எல்லாருமே இந்த பக்கம் தான் போறாங்க. எல்லாருக்கும் இந்த குப்பையினால ரொம்ப தொந்தரவா இருக்கு. யாரும் இங்க வந்து குப்பை போடாத அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க. அதாங்க நாங்க வேண்டிக்கிறோம். இந்த குப்பையை அள்ளி இப்ப எத்தனை நாளுக்கு ஆகுது? அல்றதே இல்ல தம்பிய, அப்படியே கூட்டுவாங்க, அதை அப்படியே வத்தி குச்சி கிழிச்சு வைப்பாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. அந்த கோரியில இருக்கிற அந்த குப்பையெல்லாம் எப்படி அள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க பாத்தியா, அது எல்லாத்தையும் பூராத்தையும் அள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. இங்க பாரு எம்மா குப்பை இருக்குது. எங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் வியாபாரம் பண்றாங்க அங்க இதாண்ட எங்க ஸ்டேட் பேங்க் ஆண்ட காய்கறிங்க மிச்ச மீதியெல்லாம் எடுத்தாந்து இங்க கொட்டிட்டு போறாங்க. அங்க கோழி கடை வச்சுக்கிறாங்க லைனா, அந்த கோழி மசூரம் எல்லாம் எடுத்தாந்து இங்க போட்டு போறாங்க. இந்த மாதிரி இருந்தா அதை பாரு ஸ்கூல் பசங்க அதை போது பாருங்க, அதுங்களுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுமா ஆகாது? குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கெல்லாம் எப்படி இங்க சுத்த வட்டாரத்துல இருக்குது. அதுக்காக நடவடிக்கை எடுங்க, அது சுத்தம் பண்ணி அகற்றி. பேசிட்டு இருக்கீங்களா, நாத்து அடிக்குது உங்களுக்கு குப்பை? ஐயோ உண்மையாலுமே நாருதுங்க. அப்படியே மூக்க டம் கட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவு நாத்த நாருது. நேத்து இவ்வளவு பெருசு, அது என்னன்னே தெரியல, கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க, மண்டவோடு மெதிரிக்குது. பஸ் போய் பஞ்சாயி போய் கிடக்குது. ஒரே நாத்த கவுள் தாங்கல. இதை பாருங்க, இங்கதான் இருக்குது எங்க வீடு. அந்த கேட்டை திறந்து இருந்தாண்ட ஒரு வேலை கூட செய்ய முடியல, ஒரே கவுள் நாத்த தாங்க முடியல. இத நானும் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லிட்டோம், பஞ்சாயத்து போர்டுல கூட சொல்லியாச்சு. அவங்க என்னன்றாங்க, சித்தப்பட்டினத்து ஆளுங்க தான் இங்க எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஆக்சுவலி அந்த பாய் தெருவில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் எல்லாரும் எடுத்து வந்து கொட்டுறாங்க, எல்லாருமே தான் கொட்டுறாங்க. யாருமே இங்க கொட்டாத மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருங்க.
இதுவெல்லாம் ரொம்ப புண்ணியமா போகும்.